நாம் தமிழர் கட்சியின் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார். ஒரு மிகுந்த மன வருத்தத்துடன் இந்த கட்சியில் நான் விலகிறேன். 6 ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்திருந்தாலும் மன கஷ்டமாக இருக்குது இந்த கட்சியை விட்டு விலகுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் விலகுவதற்கான முதல் காரணம், நாம் தமிழர் கட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இருக்கிறார். அவர் தான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அந்த கட்சியில் இருக்கிறார். எப்படி ஒரு ஆணில் சீமான் ஒரு பெரிய முகமாக இருக்கிறாரோ அதே போல் பெண் தலைவர்களில் காளியம்மாள் இருந்தார். கிட்டத்தட்ட சீமானுக்கு இணையான வளர்ச்சி காளியம்மாளுக்கு. இது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி நமக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் கட்சியில் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் காளியம்மாளை இவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது முதல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது காரணம், காளியம்மாள் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து ஒரு தனி கோஷ்டியாக செயல்பட்டுக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைக்கிறாங்க. சீமானே இது குறித்து ஒரு செய்தியாளர்களோட சொல்லியிருந்தார். தனக்குன்னு ஒரு ஆதரவாளர்களை உருவாக்கிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தனித்துவமாக செயல்படுறாரு காளியம்மாள் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சீமான் அவர்கள் இவரை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இது 2வது காரணம். 3வது காரணம் என்னென்னா, சீமானுடைய அரசியல் பார்த்திங்கன்னா, நான் பிரபாகரனுடன் பல நாள் தங்கியிருந்து பொறுப்பேற்சியெல்லாம் எடுத்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாருல, இது அத்தனையும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில் சொல்லிட்டார். அதாவது தலைவர் பிரபாகரனை 8 நிமிடங்கள் தான் சீமான் சந்தித்தார், நாட்கணக்கான சந்திக்கலைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை உண்டு பண்ணிருச்சு. ஏன்னா அந்த கதைகளை வச்சு, கம்பி கட்டுற கதைகளை வச்சு தான் சீமான் திறன்நிதி வாங்கிக்கிட்டு இருந்தார். அந்த திறன்நிதிக்கே வெட்டு வச்சுட்டாரே காளியம்மாள் அப்படிங்கிற ஆத்திரம் சீமானுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால இவர் உரம் கட்டிக்கிட்டே இருந்தார் கடந்த 6 மாதமாக. 4வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். சீமான் அவருடைய மனைவியை எப்படியாவது கட்சிக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரணும்னு பல காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே அவருடைய மனைவியை கொண்டுக்கிட்டு வந்துட்டார். அதாவது வழக்கறிஞர் பிரிவில் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. சீமானின் மனைவி கயல்மொழி. இது காளியம்மாள் இவரை கட்சிக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்த போதே கடுமையை எதிர்த்திருக்கிறார். எப்படின்னா, நம்ம குடும்ப அரசியலை எதிர்த்து தான் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், குடும்ப அரசியல்லாம் கூடவே கூடாது, அதனால் உங்கள் மனைவியை கட்சிக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு காளியம்மாள் எதிர்த்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே இப்போது பொதுச் செயலாளருங்கிற பதவியை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கறதுக்கு சீமான் தயாராகிட்டார். இப்போதும் அதை கடுமையாக காளியம்மாள் எதிர்ப்பார். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவர் எப்படியாவது கட்சியை விட்டு போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார் சீமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காளியம்மாள் இருந்தால் தன்னுடைய மனைவியை மனைவினா கையல்வழியை கட்சிக்குள்ளே பதவி கொடுக்க முடியாது, அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பார் காளியம்மாள், அவரை கட்டி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய எண்ணம். ஸோ இந்த 4வது காரணம் தான் மிக முக்கிய காரணமாக சொல்லிக்கிறாங்க. நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன்.